தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செப்டம்பர் 17, 2025 காலை சரியாக 7:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். நாம் அறிவித்தபடியே இந்த 15 தேதிக்கு மேலாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த மழைப்பொழிவு வெப்பச்சலன இடிமழையானது வடமேற்கு காற்றின் வருகையும் மற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் ஏற்றங்கள் இது எல்லாமே ஒரு சாதக சூழ்நிலையாக நமக்கு தமிழகத்தில் மழைப்பொழிவு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்றைக்கு நல்ல அறிக்கை வழங்க இயலவில்லை. ஆனாலும் நேற்றைக்கு முன்தினம் பார்த்திங்கன்னா நம்ம வட கடலோர பகுதிகளுக்கு கனமழை வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு கனமழையாகவே திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு போன்ற அந்த ஒரு ஜோன்ஸில் நல்ல ஒரு கனமழை வாய்ப்பும் ஆங்காங்கே தமிழகத்தில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு இன்று நள்ளிரவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒக்கியம், துறைப்பாக்கம் பகுதிகள் அப்படின்ற மாதிரி அறிவித்திருப்பாங்க. அதே போல் நேற்றையை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பாக வடகடலோரத்தில் நேற்று நல்ல கனமழையாகவே, அதாவது டெல்டா பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு, தென்கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் சரி, இன்னும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே, அதாவது மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒதுக்கி இருந்தாலும் பெய்த இடங்களில் வலுத்து மழையாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. அதாவது அதிகபட்ச மழைப்பொழிவாக நேற்றைக்கு மணலி, நியூ டவுன் பகுதிகள் 130 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்துள்ளது. அதாவது இந்த அதிகாலை வேளையிலே நள்ளிரவு தொடங்கிய மழை அதிகாலை நிறைவடைய மழைப்பொழிவாக வடகடலோர பகுதிகளில் கொண்டு குவிய செய்ததுன்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகாலை வேளையில் மழைப்பொழிவு சென்னைக்கு கொடுத்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு தொடர்ற சூழ்நிலையும், வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்லையும், டெல்டாவின் பகுதிகளிலையும் இன்னும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி சில இடங்களில் பதிவாகி வர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போது இன்னும் பார்த்திங்கன்னா சென்னையின் பல இடங்களில் கனமழையாகவே பொழிந்துள்ளது. அதாவது 130 மில்லிமீட்டர், அங்கே கொரட்டூர் பகுதிகள் 91, கத்திவாக்கம் 77.1, மணலி பகுதிகள் 70.2, ஐயப்பாக்கம் 69.6, சைதாப்பேட்டை 49, இப்படி பல இடங்களில் சென்னையில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் சேலம் பகுதிகளிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 மில்லிமீட்டருக்கு மேலாக மழைப்பொழிவு, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான தருமபுரி மாவட்டங்களில் அதிகபட்சமாக ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் 21.2 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும், ஈரோடு, நாமக்கல் போன்ற பகுதிகளிலையும் மழைப்பொழிவு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. இன்னும் பார்த்திங்கன்னா டெல்டாவின் உட்புற பகுதிகளாக எடுத்துக்கொண்டால் திருச்சி உள்ளிட்ட மாநகரத்தின் பகுதிகளில் பரவலான இடங்களில் மழைப்பொழிவும், புதுக்கோட்டை மாவட்டத்தின் பகுதிகளிலையும், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற அந்த ஒரு ஜோன்ஸில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. அது மன்னிக்கவும், தஞ்சாவூரில் பெரிதளவுக்கு இல்லாவிட்டாலும் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு பதிவாகியுள்ள ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போது இன்றைக்கு பொழியாத இடங்கள்லையும் கண்டிப்பாக நல்ல ஒரு மழை வாய்ப்பு இன்றைக்கும் பிரகாசமாக இருக்கிறது. வடமேற்கு காற்று கூடுதல் பரப்பில் வரக்கூடிய ஒரு காரணத்தால் நமக்கு மழைப்பொழிவு இன்றும் நல்ல ஒரு கனமழையாக ஆங்காங்கே தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இருக்கும். வெப்பம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி வெப்பம் மீண்டும் உயர்ந்து மீண்டும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை உருவாக்கும். தென் கடலோரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் சரி, தென் மாவட்டங்களிலும் சரி, ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும், டெல்டாவின் தெற்கு புறமாகவும் சரி, டெல்டாவின் இன்னும் பெய்யாத இடங்களில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில், அதாவது இந்த காற்றின் திசை மாற்றங்கள் அவ்வப்பொழுது நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஏன்னா வளிமண்டல சுழற்சியானது மாறி இடமைப்பு இருக்கும் பட்சத்தில் நமக்கு மழைப்பொழிவு இருக்கும். இப்போது இன்றைய பரப்பு பார்த்திங்கன்னா வடகடலோரத்தில் இன்றைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு 2 நாட்களாக ஏற்ற ஒரு அமைப்பாக இருந்தது. இன்னும் சற்று இது உள்நோக்கி ஒரு வடமேற்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு மழைப்பொழிவு சற்று அவங்களுக்கு ஒரு தொய்வடைந்து காணப்பட்டாலும் அவங்களுக்கான மழைப்பொழிவு அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும், இன்றைய காட்டிலும் நாளைக்கு மீண்டும் நல்ல ஒரு மழைப்பொழிவு மறுபடியும் மாறி அமையும். ஏன்னா எந்த இடத்துல ஹீட் ஜோன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல அவங்களுக்கு மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் மாறி இப்போது இன்டென்சிவாக நமக்கு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் காலநிலை பருவம் மாற்றத்தால் குறுகிய காலத்தில் நமக்கு ஒரு மழைப்பொழிவு கொட்டி தீர்த்து அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய இந்த ஒரு வெப்பச்சலன இடி மின்னல் அப்படின்றதுக்கான காரணம் நமக்கு வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று நமக்கு ஒரு இடி மின்னலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு இன்னும் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு நல்ல ஒரு கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தமிழகத்தின் மற்றும் புதுவையின் பகுதிகளில் ஆங்காங்கே மாறி இடமைப்பு மாறி அமையும். கண்டிப்பாக நேற்றைக்கே ஒரு சில இடங்களில் இல்லாத இடத்துல நேற்றைக்கு ஒரு இடங்களில் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கும். அதுபோல தான் மழைப்பொழிவு மாறி இடையமைப்புகள் மாறி அமையும். இன்றைக்கு மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்பு, இன்றைக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களான பகுதிகளுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வட உள் மாவட்டம் விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு புறமாக, அதற்கு தெற்கு புறமாகவும், அதாவது கள்ளக்குறிச்சி மையமாக வைத்து வடக்கு தெற்காக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தபடியாக சேலம் உள்ளிட்ட ஈரோடு, நாமக்கல் போன்ற கரூர்,
உள்ளிட்ட காற்று பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஒரு இடங்களை ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், டெல்டாவின் பகுதிகள்னு எடுத்துக்கொண்டால் தெற்கு டெல்டாவின் நள்ளிரவு அதிகாலை வேளைகளில் அதற்கு உள்ளாகவோ ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி முன்னிரவு பகுதிகளிலையும் ஒரு இடங்கள் அப்படின்ற மழைப்பொழிவு ஏற்படுத்தும். கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பாக மதியம் வெப்பம் உயர்வுக்கு பின்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு சாதக சூழ்நிலை இருக்குது. இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கும் விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகளிலும் ஆங்காங்கே அமைந்துள்ளது. மதுரை மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகள், திண்டுக்கல், தேனி, அதாவது அந்த காற்று கொடைக்கானல் மறைமைக்கும் பகுதின்னு சொல்லலாம், அந்த இடம். அடுத்தபடியாக இன்னும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு சற்று பரவலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெறும். இப்போ நிகழ்வானது வளிமண்டல சுழற்சியாக தெற்கு ஆந்திர கரையோரம் வட தமிழகத்தை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சியாக அமையப்பெறும் பட்சத்தில் நமக்கு இன்னும் வடமேற்கு காற்றின் ஈர்ப்பு அதிகமாக கிடைத்தால் நமக்கு இன்னும் நல்ல கனமழையாகவே கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அது அவ்வப்பொழுது இட அமைப்பு மாறி ஹைதராபாத்தை ஒட்டிய பகுதிகளிலேயும் ஆங்காங்கே உட்புறத்தில் மாறி அமையப்பெறும் ஒரு அமைப்பாக இருக்கிறது. அடுத்த நிகழ்வு இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியான தீவிரம் ஒரு 20 தேதிக்கு பிறகாக கடந்தும் ஒரு 2 நாட்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தீவிர நிகழ்வாக ஒரு புதிய காற்று சுழற்சியாக உருவாகி ஒரு தீவிர நிகழ்வு உருவாகும். அந்த நிகழ்வு என்ன பண்ணும் அப்படின்னா மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து ஒடிசா கரையை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் நமக்கு அந்த டைமில் நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றின், அதாவது தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் நமக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையால் நமக்கு வந்து வெப்பச்சலன இடிமழை அப்போ குறைந்த பரப்பில் இருக்கும், அதாவது மாத இறுதி நாட்களில். இதில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக சேனலில் வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.